இந்த சூட்சும உடல் வெளியில போறப்போ, சூட்சும உடலுக்கும் அந்த ஹையர் பிளேனுக்கு போகக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த லோவர் பிளேன்ல தான் போயி, அந்த லோவர் பிளேன்லனா கொஞ்சம் அந்த லோவர் டென்சிட்டி உள்ள ஆன்மாக்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுல போனதுக்கு அப்புறம் தான் கெட்ட கனவுகள் அப்படி இப்படிலாம் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அப்ப நம்ம சூட்சும உடல் வந்து நல்ல எனர்ஜியா இருந்ததுன்னு சொன்னா, நிறைய எனர்ஜி வந்திருந்ததுன்னு சொன்னா, ஹையர் பிளேன்ஸ் அதாவது 4வது, 5வது அந்த மாரி இடங்களுக்கு போனா தான் நம்மளுடைய காசல் பிளேனுக்கு கூட போய் அப்பத்தான் நம்ம ஞானத்த பெறுறது. சூட்சும உடல் ஏன் வெளியில போறது அப்படின்னு சொன்னா, ஒன்று ஞானத்தை பெறுவதற்காக, அடுத்தது இந்த சூட்சும உடலுக்கு அது ஒரு ரிலாக்சேஷன் என்று சொல்கிறார்கள். அந்த வெளியில போயிட்டு வர்றது ஒரு ரிலாக்சேஷனா அப்படின்னு சொல்கிறார்கள். ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுகிறது. அடுத்தது எல்லாருக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வருமா? டிராவல் பண்ணுமா என்று சொன்னால், எல்லாருக்கும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த ஆன்ம பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தோம் இல்லையா? அத யங் சோல், பேபி சோல் அப்படிங்களா? அதுல பார்க்கிறப்போ நம்ம சொன்னோம் என்னன்னா, அந்த அந்த யங் சோல், பேபி சோல், இன்ஃபன்ட் சோல் அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இந்த ஆன்ம வளர்ச்சி அவ்வளோ இருக்காது. அப்போ அந்த சூட்சும உடலுக்கும் வந்து அவ்வளோ கொஞ்சம் பயம் இருக்கும். அவ்வளோ நாலேட்ஜ் இருக்காது. கொஞ்சம் முழுக்க வளர்ந்து ஃபுல்லா டெவலப்டாவும் இருக்காது. அப்ப அது வந்து தூங்கும்போது வெளியில வந்து பக்கத்துல உட்காந்துக்குமாம். ஆனா வெளியிலாம் போகாது அது.